குழந்தைகளுக்கு எல்லா விதமான உணர்வுகளையும் உணர்வுபூர்வமாக புரிய வையுங்கள். அன்பு இதுதான், அழுகை இதுதான், கோபம் இதுதான், எல்லா விஷயங்களையுமே சொல்லிக் கொடுங்க, புரிய வைங்க. ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எந்தெந்த விஷயங்களுக்காக அதை நம்ம வேலிடாக யூஸ் பண்ணணும், எது எது வேல்யூவே இல்லையோ அதுக்காகலாம் நம்ம அவ்வளோ பெரிய உணர்வுகளை காட்ட வேண்டிய தேவைகள் கிடையாது. நம்மளுடைய உணர்வுகளுக்கு நாம் முதல்ல ப்ரையாரிட்டி கொடுத்தோன்னு சொன்னால் தான் அதை மற்றவங்க கிட்டேருந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணணும். ஆக்சுவலாக நம்மளுடைய உணர்வு நமக்கே புரியலைன்னும் போது நம்ம மற்றவங்கள எப்போவுமே குறை சொல்கிறதுனாலையோ மற்றவங்க அதை நமக்கு கொடுக்கலன்னு சொல்கிறதுனாலையோ எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. இந்தந்த வயதுக்கு இந்த உணர்வுகள் இந்தந்த மனிதர்கள் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும் போது நம்ம இப்படி தான் இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய குழந்தைங்களுக்கு as a பெற்றோராக நீங்களே அதை சொல்லி கொடுத்துருங்க. மிகவும் தெளிவான முறையில் நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது உங்கள் குழந்தைகளுக்கு அந்த வயது வரும்போது அது கண்டிப்பாக புரியும். அப்படி புரிஞ்சுக்காத குழந்தைங்க தான் வழி தவறி தப்பான முறையில் போவாங்க. பட் அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுடைய கைடன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். மறக்காமல் முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய குழந்தைகள் எந்த விதமான தவறான முடிவுகளையோ இல்லை தவறான செயல்களையோ செய்யாமல் இருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக